ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Eclipse IDE எப்படி ஒரு Maven ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம அது ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி சில வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவா வெரிஃபை பண்ணணும். ஜாவா வெரிஃபை பண்றதுக்கு Eclipse IDE விண்டோ அப்படின்றதுல போய் ப்ரிஃபரன்சஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச்ல வந்து ஜாவா அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஜாவான்னு சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸ்ன்னு வரும். இன்ஸ்டால்டு ஜேஆர்இஸ் சூஸ் பண்ணீங்கன்னா இப்போ நான் வந்து JDK 21 வந்து நான் வந்து இதுல வந்து லிங்க் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி என்ன இருக்குன்னு பாருங்க. அபோவ் JDK 8னா ஓகே. அதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க வந்து புது ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை நீங்க வந்து இங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. இதை அட்டாச் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா இங்க ஆட் அப்படின்னு பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இங்க ஸ்டாண்டர்ட் VM இருக்கும், அதை டிஃபால்ட்டா வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இங்க இந்த JRE ஹோம்ல வந்து நீங்க இந்த டைரக்டரி வந்து சூஸ் பண்ணுங்க. இந்த டைரக்டரி வந்து நீங்க எங்க வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களோ அந்த டைரக்டரி. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா C ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், அதுக்குள்ள ஜாவா. இப்போ என்னோட கேஸ்ல JDK 21, நீங்க 11ஓ 16ஓ நீங்க என்ன இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு இந்த செலக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. நீங்க அந்த செலக்ட் ஃபோல்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்க இது வந்து ஆட் ஆயிடும். இது வந்து ஃபர்ஸ்ட். ஒன்ஸ் JDK வந்து ப்ராப்பரா வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போது வந்து ஜாவா கம்பைலர். நீங்க இதுலயே வந்து ஜாவா கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இங்க இந்த கம்பைலர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா JDK கம்ப்ளைன்ஸ்ல கம்பைலேஷன் லெவல் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து JDK 21 யூஸ் பண்றதுனால நான் 21 சூஸ் பண்ணிருக்கேன். நீங்க 11 இங்க பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் 1ல இருந்து இப்ப 21 வரைக்கும் எல்லாமே லிஸ்ட் ஆகும். இதுல நீங்க எந்த வெர்ஷன் ஆஃப் JDK யூஸ் பண்றீங்களோ அந்த கம்பைலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இங்க அப்ளை கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இப்ப நம்ம ரெண்டு வெரிஃபை பண்ணிட்டோம். நம்ம அடுத்து நம்ம வெரிஃபை பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மேவன் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு வந்து சேம் ஸ்டெப் தான். விண்டோல போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போங்க. இப்போ இந்த சர்ச் பார்ல வந்து நீங்க மேவன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேவன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இங்க இன்ஸ்டாலேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா எம்பெடட் அப்படின்னு செலக்ட் ஆயிருக்கும். எம்பெடட் செலக்ட் ஆயினா கூட ஓகே தான். அது வந்து ஐடியோட டிஃபால்ட்டா வர்றது. இல்ல நீங்க அதை வந்து ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து இந்த எக்ஸ்டர்னல்ல போய் டைரக்டரி சூஸ் பண்ணுங்க. இதுல எந்த இடத்துல வந்து நீங்க அப்பாச்சி மேவனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்த வந்து நீங்க வந்து பாயிண்ட் பண்ணுங்க. நான் வந்து C ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல வந்து அப்பாச்சி மேவன் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து உங்க எந்த டிரைவ்ல வந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபர்தர் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து ஜாவா இன்ஸ்டால் பண்றது, மேவன் இன்ஸ்டால் பண்றது, எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்றது எல்லாத்துக்குமே வந்து வீடியோ இருக்கு. நான் அதை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஷேர் பண்றேன். நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஸ்டெப்லயும் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து இந்த கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெரிஃபிகேஷன் வந்துருச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து ஃபைல்ல போய் நியூ போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா இங்க மேவன் ப்ராஜெக்ட் இருக்கு, அதை சூஸ் பண்ணலாம். பட் சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா இங்க அதர்ல போயிட்டு இந்த ஃபில்டர் இருக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து மேவன் டைப் பண்ணுங்க. மேவன் டைப் பண்ணீங்கன்னா டைப் பண்ணிட்டு மேவன் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல வந்து நம்ம வந்து இப்போதைக்கு வந்து சிம்பிள் ப்ராஜெக்ட் தான் பண்ண போறதுனால வந்து நான் கிரியேட் சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மற்றது வந்து டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இங்க வந்து நம்ம குரூப் ஐடி வந்து கொடுக்கணும். குரூப் ஐடி வந்து இட்ஸ் கம்பெனி ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து நம்ம சேனலுக்கு பண்றதுனால காம் டெக் டியூட்டர் டாட் ஆப் அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இதை வந்து கத்துக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்னு வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களோட ஆர்கனைசேஷன் வந்து குரூப்பிங் பண்றது வந்து குரூப். இங்க இந்த குரூப்புக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி. இப்போ இந்த வெர்ஷன் வந்து நான் டிஃபால்ட்டா விட்டுறேன். பேக்கேஜிங் வந்து நான் டிஃபால்ட்டா விட்டுறேன். மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்க தேவைன்னா வந்து கொடுத்துக்கிறோம்னா. இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஜஸ்ட் நேமும் டிஸ்கிரிப்ஷனும் நான் ஒரு சாம்பிள் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபினிஷ்னு கொடுத்துருங்க. இங்க ஃபினிஷ்னு கொடுத்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து கிரியேட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஃபோல்டர் ஆர் பேக்கேஜ் ஸ்ட்ரக்சர் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து SRC மெயின் ஜாவா இருக்கும். இதுல தான் வந்து ஜாவா ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இங்க SRC மெயின் ரிசோர்ஸ்ல கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். SRC டெஸ்ட் ஜாவால பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிளாஸஸ் எல்லாம் இருக்கும். SRC டெஸ்ட் ரிசோர்சஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்டிங்க்கு தேவையான ரிசோர்ஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஜாவா ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்து SRC மெயின் ஜாவால வந்து நியூ
போயிட்டு கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ பேக்கேஜ் வந்து நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன் com டாட் மேபி டெக் டியூட்டர் தமிழ் அப்படின்னு நல்லா ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து calci அப்படின்ற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். சிம்பிள் கால்குலேட்டர் ஒரு ப்ரோக்ராம் அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ஒரு ஆட் ஃபங்க்ஷன் தான் நான் எழுத போகிறேன். பப்ளிக் இன்ட் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னு போட்டுட்டு இது வந்து ஒரு ரெண்டு பேராமீட்டர் வந்து எடுத்துக்கிற போது இன்டீஜர் ஏ கமா இன்டீஜர் பி. இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ஏ பிளஸ் பி அதுதான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. சாரி, இங்க வந்து பின்னு கொடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள் தான். இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபைல் வந்து சேவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ இதுக்கு வந்து நான் டெஸ்ட் கிளாஸ் வந்து எழுதணும். டெஸ்ட் கிளாஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவால தான் எழுதணும். இப்போ இந்த டெஸ்ட் கிளாஸ் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம pom.xml வந்து பார்த்துடலாம். pom.xml இப்போ நீங்க இதெல்லாம் கிரியேட் பண்ணோடனே நம்ம மெயினா வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். அதுதான் வந்து pom.xml. pom.xml அப்படின்றது வந்து ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த ப்ராஜெக்டோட கான்ஃபிகரேஷன், அந்த ப்ராஜெக்ட் பத்திய டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து இதுல தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த குரூப் ஐடி இருக்கும், ஆர்டிஃபேக்ட் ஐடி இருக்கும், வெர்ஷன் இருக்கும், அப்புறம் நம்ம கொடுத்த நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ல தான் வந்து நம்ம டிபெண்டன்சிஸ்லாம் ஆட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த calciன்ற ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கேன். இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டெஸ்ட் கிளாஸ் எழுதணும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த சினாரியோல வந்து நம்ம வந்து ஜே யூனிட் வந்து எடுத்துக்க போறோம். ஜே யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து எடுக்க போறோம். அப்ப நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஜே யூனிட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான லைப்ரரி வேணும். அந்த ஜே யூனிட் லைப்ரரியை தான் வந்து டிபெண்டன்சி அப்படின்வாங்க. ஸோ அந்த லைப்ரரியை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோட வந்து நம்ம எப்படி வந்து அட்டாச் பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஜே யூனிட் டிபெண்டன்சி வந்து நம்ம டவுன்லோட் பண்றதுக்கு உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு மேவன் ரெபாசிட்டரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. மேவன் ரெபாசிட்டரி டைப் பண்ணிட்டு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணிட்டு இங்க தான் வந்து நான் ஜே யூனிட் ரெபாசிட்டரி வந்து ஜே யூனிட் டிபெண்டன்சி வந்து நான் டவுன்லோட் பண்ண போறேன். ஸோ ஜே யூனிட் நீங்க அடிச்சுட்டு நீங்க சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க வந்து இந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, நான் அதை வந்து சூஸ் பண்றேன். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஸோ இதுல போயிட்டு இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணுங்க. இதுல நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். நான் இந்த வெர்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெர்ஷனை சூஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிபெண்டன்சி இன்ஃபர்மேஷன். இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ஆயிரும். இப்போ காப்பி ஆனது வந்து இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிபெண்டன்சிஸ் அப்படின்னு போடுங்க. பார்த்தீங்கன்னா டிபெண்டன்சிஸ் வந்துருச்சு. ஸோ இதுல வந்து என்டர் பண்ணிட்டு இந்த டிபெண்டன்சியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ஃபார்மேட் ஆகிக்கிறது. ஸோ இதில் தான் வந்து இப்போ மேவனோட அட்வான்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஜே யூனிட் வேணும். நான் என்னோட லைப்ரரி டீடைல்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துட்டேன். இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த லைப்ரரி வந்து டவுன்லோட் ஆகி நம்ம கிளாஸ் பாத்தில் செட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரில் வெறும் ஜேஆர்இ மட்டும் தான் இருக்கு. நீங்கள் இதை ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாஸ்க் பார்ல வந்து சில நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேவன் டிபெண்டன்சிஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேவன் டிபெண்டன்சிஸ்ல என்ன ஆட் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஜே யூனிட் ஜார் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதே போல வந்து ஹேம்கிரஸ்ட் ஜார்னு ஒன்று ஆட் ஆயிருக்கு. அது வந்து ஜே யூனிட்டுக்கு தேவையான ஜார். அந்த ரெண்டு ஜார் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இது எங்க இருந்து டவுன்லோட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேவன் ரெபாசிட்டரியில இருந்து வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். நீங்க வந்து ஜஸ்ட் உங்க டிபெண்டன்சி டீடைல்ஸ் இங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்க டிபெண்டன்சி கொடுக்குறப்ப மெயினா வந்து இந்த டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். குரூப் ஐடி, ஆர்டிஃபேக்ட் ஐடி அண்ட் வெர்ஷன் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா டவுன்லோட் ஆகி உங்க பாத்துல வந்து செட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஜேஎன்இ டிபெண்டன்சிஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டெஸ்ட் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அது வந்து நியூ கிளாஸ் கொடுத்துக்கலாம். இங்க வந்து பேக்கேஜ் வந்து நான் சேம் கூட கொடுத்துக்கிறேன் com.tt. அடுத்து கிளாஸ் டெஸ்ட் கிளாஸ் வந்து calci டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்ட்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் கிளாஸ் எழுத போறதுனால அனோட்டேஷன் டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் கிளாஸ் வந்து பப்ளிக் வாய்ட் டெஸ்ட் ஆட் மெத்தட். நான் ஆட் மெத்தட் தான் டெஸ்ட் பண்ண போறேன். ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி இப்போ பாத்தீங்கன்னா டெஸ்ட்ன்றது வந்து என்னன்னே தெரியல. ஸோ அதுக்கு தான் வந்து நீங்க அதுல ஹச் ஓவர் பண்ணாலோ இல்லைன்னா கண்ட்ரோல் 1 கொடுங்க. அதுல வச்சு கண்ட்ரோல் 1 கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாலும் இம்போர்ட் வரும். அப்படி இல்லைன்னா நீங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும். எந்த ஒரு ஆப்ஷனாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அது கொடுத்துட்டு நீங்க ஆட் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுக்கு டெஸ்ட் கிளாஸ் தான் எழுத போறோம். ஸோ எந்த கிளாஸை டெஸ்ட் பண்ண போறோமோ அதை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே, நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால்சியில் இருக்கிற எதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா calc டாட் ஆட் மெத்தடை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன், 3, 4 அப்படின்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து வர்ற ரிசல்ட்டை வந்து இன்டீஜர் ரிசல்ட் ஈக்குவல் டு நான் ரிசல்ட்டை வந்து நான் இதில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ JUnitல ஒரு முக்கியமானது என்னன்னா அசர்ட்டிங் பண்ணணும். அசர்ட்னா நான் எழுதிருக்க அந்த JUnit ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து 2 இருக்கும். இப்போ அசர்ட் ஈக்குவல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெக்டட் இருக்கும். நம்ம இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வருதுன்னா 7 வரணும். இந்த இது வந்து ஆக்சுவல்னா நம்ம அந்த லாஜிக்கை கால் பண்ணா நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருதோ அது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டெஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம். இப்போ நான் ரன் பண்ண போகிறேன். இதை ரன் பண்றதுக்கு என்னன்னா மேவன்ல வந்து இந்த pom.xml இல்ல ப்ராஜெக்ட்லயே வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு ரன்னர்ஸ்ல போய் மேவன் டெஸ்ட் கொடுங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் ரன் பண்ண போறேன், அதனால நான் மேவன் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதுல நிறைய ஃபேஸஸ் கோல்ஸ்லாம் இருக்கு, அதை வந்து மேபி நம்ம சப்சிக்வெண்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மேவன் செலக்ட் பண்ணி டெஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து இந்த கன்சோல்ல பார்க்கலாம். ஸோ என்னென்னன்றதை ஹை லெவல்ல நான் சொல்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெஸ்ட் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு, எல்லா டெஸ்ட்டும் சக்ஸஸ். ஸோ பில்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து மேவன் வச்சு நம்ம ப்ராஜெக்டை வந்து எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்றது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோல நான் கவர் பண்ண நினைச்சது இதுதான். எக்லிப்ஸ் ஐடியில ஒரு மேவன் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு சாம்பிள் கிளாஸ் எழுதி அதுக்கு டெஸ்ட் கேசஸ் எழுதி நம்ம ஒரு JUnit டிபெண்டன்சி வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து இதை ரன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நீங்க இதை ரன் பண்றப்போ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாலும் நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க. நான் என்னால எவ்வளவு குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்ண முடியும் நான் பண்றேன். அதே போல இதை வந்து நான் இப்பதான் பார்ட் டைமா இதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இந்த சேனலை. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட் வந்து தேவை. அதனால வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் தமிழ்ல வந்து டெக்னாலஜியை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் என்னோட ஃபர்தர் சப்சிக்வெண்ட் வீடியோஸ் எல்லாம் வரும். இன்னும் நிறைய இந்த மேவனோட லைஃப் சைக்கிளா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜாவா வந்து ஃபுல் கோர்ஸா வந்து நான் எடுக்கலான் இருக்கேன். ஸோ அதனால வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல திரும்பவும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.